அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் புறம் வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் புறமே பார்த்தீங்கன்னா செம தரமாக இருக்குது. ஏன்னா விசித்ரா வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே சம்பவத்தை மட்டும் அர்ச்சனா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அர்ச்சனா பிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அர்ச்சனா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா எங்கள் அர்ச்சனா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து மாயா பூர்ணிமாவோட கை கோர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி சேர்ந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதான் விசித்ராடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சின்ன பிக் பாஸ்க்கு போகிறத வந்து பிரிக்க சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ஒட்டி நின்றது மட்டும் இல்லாமல் தினேஷ், அதுக்கப்புறம் விஜய், அப்புறம் வந்து நம்மளுடைய அர்ச்சனை, நிக்சன் எல்லாம் போய் ஒன்றா அண்ணுக்கிறாங்க. அப்போ வந்து விசித்ரா அம்மா மட்டும்தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. மீதி 5 பேர் இருக்காங்களே எவனுமே வாய்ஸ் அவுட் பண்ணல. விசித்ரா மட்டும்தான்டா வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க கரெக்டான இடத்துல. மாயா பூர்ணிமா ஒன்றா இருந்தால் அவங்க 2 பேரும் ஒரு ஜோனில் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் ஒன்றா இருக்கக்கூடாது, ஒன்றா இருந்தால் எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக தன்னுடைய பாயிண்டை வந்து வைக்கிறாங்க. இதுக்கு மேலே எவனாவது வந்து சொன்னீங்க, அது இந்த அர்ச்சனா சொன்னா மாயாவோடைய விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கே விழுந்தாங்க? அப்போ உடனே வந்து மாயா கேட்குது, மாயா அப்படியே பெரிய ஆள் இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து கேம் ஆடல, அவங்க ஒன்றாவே இருக்கலை, அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அது நினச்சிக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேம்னால சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது. நீ சேர்ந்தாலே பிரச்சனை, நீ சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் கேவலப்படுத்தி பிரதீப் அனுப்பிச்சேன், உன் கூட இருக்கவனை எல்லாத்தையுமே அனுப்பிச்சேன், இந்த மாதிரி நீ ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்லி தான் ஊரில் இருக்க எல்லாருமே கருதுப்புறாங்க மாயாவை. அதில் பூர்ணிமாவோட சேர்த்துக்கிட்டு நீ பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியாதனால தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே வச்சுக்கிட்டு எங்கள் கேம்னால உங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுதா? ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுது. நீ பிளான் போட்டு வச்சுருவேன், மாயா பூர்ணிமா 2 பேர் சேர்ந்துட்டு இவனை இது பண்ணணும், அவனை அது பண்ணும் அப்படி சொல்லி பிளான் போடுவேன். இந்த ஒரு வாரம் பிளான் பண்ணல, ஆனால் என்ன பண்ணுற, பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கல. 2 பேர் ஜோடி சேர்ந்தால் ஜோடி சேரக்கூடாது, ஜோடி சேர்ந்தாலே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கரெக்டாக பாயிண்ட்டை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இதையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா பாருங்கள், ஜோடி அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்க்கணும் அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி வீடியோ போட போகிறாங்களோ தெரில. நம்மளுக்கு ஜாலிங்க, உங்களுக்கு ஜாலியா? கரெக்டான இடத்துல கரெக்டான எதிர்த்து கேட்டாங்களா, அதை சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா இந்த கேம் விளங்காது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் விசித்ரா அம்மா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.